நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். தில்லுக்கு தோட்டு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சன்ரைஸ் டெஸ்ட் நெட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது ரொம்ப பழசு தான், இருந்தாலும் இந்த டெஸ்ட் நெட்டையும் நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்க. நானே இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணியிருந்தேன், செகண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதில் மேனேஜ் வேலெட்டில் போயிட்டு உங்களோட காஸ்மோஸ் வேலெட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். சும்மா வேலெட் கனெக்ட் காஸ்மோஸை கிளிக் பண்ணிட்டு கெப்லர் வேலெட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா குரோம் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் வேலெட் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபாசெட்டில் நமக்கு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் கிடைக்கும். இப்போ ஃபாசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இவிஎம் வாலெட்டில் உங்களுக்கு எவ்வளோ எத்தீரியம் இருக்குன்னா 0.001 எத்தீரியம் இருந்தால் தான் உங்களால் இந்த ஃபாசெட்டில் கிளைம் பண்ண முடியும். உங்கள்கிட்ட எத்தீரியம் இல்லை அப்படின்னா எம்இஎக்ஸியில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும். $1 தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது. ஸோ எம்இஎக்ஸிலேருந்து ஒரு $5 வந்து எத்தீரியம் வாங்கி இங்கே அனுப்பிக்கங்க. ஸோ இப்போ நான் 2 வேலெட்டை ஆட் பண்ணதுனால என்கிட்ட ஆல்ரெடி எத்தீரியம் வாலெட்டில் வந்து 0.001 எத்தீரியம் இருக்குது. மெயின் நெட்டில் இருக்கணும், வேறு ஆர்பிட்ரம்லையோ அந்த அதர் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடாது. எத்தீரியம் மெயின் நெட்டில் 0.001 எத்தீரியம் இருக்கணும். ஸோ இப்போ சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் காயின் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ ரிசீவ் ஆயிருச்சு. இதில் இப்போ வேறு என்ன வேலைன்னா டெய்லி போயிட்டு நமக்கு ஃபாசெட்டில் கிளைம் பண்ணுறது தான் வேலை. ஓகேங்களா? டெய்லி போய்ட்டு ஃபாசெட்டில் ரைஸ் காயினை கிளைம் பண்ணிவிடுங்க. அதை வச்சு தான் நம்ம லிக்விடிட்டி பூல் ஆட் பண்ண முடியும். லிக்விடிட்டி பூல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணிவிட்டு லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த டோக்கனை வந்து ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹாருஎன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின் கிடைக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லைவாகவே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சன்ரைஸ் நெட்வொர்க்கில் தான் இருக்குது. செலக்ட் அக்செப்டில் போயிட்டு ரைஸ் காயினை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு வந்து வந்துருச்சு, 30 காயின் வந்துருச்சு. பார்த்தீங்களா? வந்துருச்சு. சன்ரைஸ் இப்போ வந்து 2ல் வந்து எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டம் காயினை சூஸ் பண்ணலாம். யூஎஸ்டிசி, யூஎஸ்டிடி எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேபிள் கரன்சிங்கிறதுனால நம்ம யூஎஸ்டிசியும் யூஎஸ்டிடியும் வச்சு நம்ம இப்போ லிக்விடிட்டி பூல் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 14.3 ரைஸ் காயினை கொடுத்து நான் இப்போ யூஎஸ்டிசி வாங்க போகிறேன். $141 விட்டானா யூஎஸ்டிசி நமக்கு கிடைக்குது. ஸோ அப்ரூவ் கொடுத்துடலாம். அப்ரூவ் கொடுத்தாச்சு. அடுத்து யூஎஸ்டிசி யூஎஸ்டிடி வேணும் லிக்விடிட்டி பூல் ஆட் பண்ணுறதுக்கு. அதுவே இதே வந்து 15.16 போட்டிருக்கு. நீங்கள் அது சம்திங் அந்த 30ல் பாதி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ண முடியும். இப்போ ஸ்வாப் போட்டிருக்கேன், அப்ரூவ் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா யூஎஸ்டிடி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம லிக்விடிட்டி பூலுக்கு போய்க்கலாம். இதில் வந்து யூஎஸ்டிசின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா? 61.9% வந்து இது கொடுக்குறாங்க. இதில் போயிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகுது. இதில் வந்து 141 காயின் என்ட்ரு பண்ணோம்னா 144 காயின் வேணும். அப்போ 139 காயின் போடுவோம். 142 தேவைப்படுது. 5 போடுவோம். 138 கரெக்டாக இருக்குது. 6 போடுவோம். அப்புறம் 7 போட்டு பார்ப்போம். 8 ட்ரை பண்ணுவோம். 8 போட்டால் எக்ஸ்ட்ரா போயிடுது. 7.5 காயின் 137.5 காயின் யூஎஸ்டிடியில் என்டர் பண்ணுறேன். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ காயின் இருக்கோ அதுக்கு மெத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஆட் லிக்விடிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்கிரிப்ட் வரும். அதில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்ரூவ் அடிச்சிருங்க. அப்ரூவ் அடித்தாச்சு. லிக்விடிட்டி ஆட் ஆகிட்டு இருக்குது. லிக்விடிட்டி ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஐக்கான் இருக்குது. பார்த்தீங்களா? இது இல்லைன்னா சன்ரைஸை பிடிச்சி கிளிக் பண்ணுங்கள். சன்ரைஸை கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து இங்கே கீழே வந்து பார்த்தோம்னா லிக்விடிட்டி பூலில் நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்நெட் V2 அப்படின்றது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இன்னமும் நமக்கு ஏறி இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து இன்னமும் நம்ம லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ணதுக்கான ரிவார்டு நம்ம கிளைம் பண்ணல. அதை எங்கே கிளைம் பண்ணலான்னா அதேவே சன்ரைஸை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இந்த லிக்விடிட்டி பூல் இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கிளைம் ஆப்ஷன் வரும். கிளைம் ஆப்ஷன் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் கொஞ்சோண்டு காயின் வரும். அதை கிளைம் பண்ணி நான் லிக்விடிட்டி பூலை வந்து அந்த வி ரைஸ்ன்னு சொல்லி ஒரு காயின் கிடைக்கும். அதை கொண்டு போய் நான் ஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு இந்த ஹாருஎன் அப்படிங்கிற இந்த காயின் வர ஆரம்பிச்சிடும்.
வெயிட் பண்ணுறேன். இன்னமும் நமக்கு கிளைம் ஆப்ஷன் வரல, கொஞ்சம் டைம் ஆகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணாலும் நமக்கு கிளைம் ஆப்ஷன் வரல. பட் ஆட்டம், அதாவது ரைஸ் ஆட்டம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து உடனே வந்து கிளைம் ஆப்ஷன் வரும். ஸோ அதனால நான் லிக்விடிட்டியை டிக்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ 100% கிளிக் பண்ணிட்டு டிக்ரீஸ் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம வச்சிருக்க எல்லா டோக்கனும் மறுபடியும் லிக்விடிட்டிலேருந்து ரிமூவ் ஆகி நம்ம வாலெட்டுக்கு வரும். ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு வழியாக. இப்போ நம்ம வந்து நமக்கு தேவை ரைஸும் ஆட்டமும் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இப்போ ஸ்வாப் பண்ண யூஎஸ்டியை வந்து டேரெக்டாக ஆட்டமும் ரைஸாகவும் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஸ்டெப் 1லேயே என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸு ஆட்டமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. யூஎஸ்டிடி தேவையில்லை, நான் சும்மா பண்ணிவிட்டேன். சரி, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போ மேக்ஸிமம் கிளிக் பண்ணிட்டு இதில் நமக்கு வந்து ரைஸ் காயினாக மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் ரைஸ் காயினாக மாற்றிட்டு ஸ்வாப் அடித்தோம் அப்படின்னா எல்லாமே ரைஸாக மாறிக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடியும் மேக்ஸிமம் என்டர் பண்ணிவிட்டு ஸ்வாப் அடிச்சிடலாம். அப்புறம் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைஸ் காயினாக மாறி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆட்டம் காயினை வாங்கலாம். இப்போ ரைஸ்லேருந்து ஆட்டம் எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 ரைஸ் காயினை கொடுத்து நான் ஆட்டம் வாங்க போகிறேன். ஸ்வாப்பை கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டெப் 1லேயே என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸ்லேருந்து ஆட்டமாக சேஞ்ச் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர் வே. யூஎஸ்டிடியில் கிளைம் வந்து வரமாட்டேங்குது, அது ஏதாவது இதாக இருக்கும். இதுதான் ஸ்ட்ராங்கான போலாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஆட்டமும் இருக்குது ரைஸும் இருக்குது. இப்போ நான் போயிட்டு இதில் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுறேன். ஆட் லிக்விடிட்டியில் போயிட்டு நம்மக்கிட்ட இருக்க 20 என்ட்ரு பண்ணி பார்க்குறேன். ஆனால் அங்கே கம்மியாக இருக்குது. ஸோ 19 மட்டும் என்ட்ரு பண்ணலாம். 19 ஆட்டம் என்ட்ரு பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. 19.5 கூட போடுறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஃபீஸு கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் 19.3 போதும். ஆட் லிக்விடிட்டி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்ரூவ் கொடுத்தாச்சு. லிக்விடிட்டி ஆட் ஆயிரும். இப்போ லிக்விடிட்டி ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் பேஜ் போயிருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டில் போய் டோக்கனை கிளைம் பண்ணிவிட்டு ஸ்வாப்பில் போயிட்டு நம்ம ஆட்டமை வந்து ஸ்வாப் பண்ணுங்கள், போதும். மற்ற யூஎஸ்டிடிலாம் வேணாம். அதுக்கப்புறம் லிக்விடிட்டியில் போயிட்டு ஆட்டம் ரைஸ் அப்படிங்கிற அந்த பேரை சூஸ் பண்ணிவிட்டு அதில் லிக்விடிட்டி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கவர்னன்ஸ் போங்க. கவர்னன்ஸ் போயிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க ரைஸ் டோக்கனை வந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்டேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரைஸ் டோக்கனை கிளைம் பண்ணணும். அதை எங்கே கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி புல்லில் நம்மளோட ஆட்டம் ரைஸ் போர்டில் இருக்கும். இங்கே கிளைம் ஆப்ஷன் இன்னும் எனேபிள் ஆகலை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளைம் ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ கிளைம் அடிக்கிறேன். கிளைம் அடித்தாலும் ட்ரான்சாக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்ரூவ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்னன்ஸ் போயிட்டு நம்ம லாக் ரைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்க அந்த ரைஸை வந்து நம்ம லாக் பண்ண வேண்டியதான். நம்மக்கிட்ட இன்னும் வரல அந்த ரைஸு, வந்தோடனே லாக் பண்ணிடலாம். ரைஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து லாக் ரைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு போல் எந்த வேணால் சூஸ் பண்ணிக்க, எல்லாம் 10% தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து இருக்கிற எல்லா ரைஸையும் நம்ம வந்து லாக் பண்ணணும். 5 ஜீரோக்கு அப்புறம்னா டெலிகேட் பண்ணுறேன். அப்ரூவ் கொடுத்தாச்சு. ஸோ டெலிகேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு யாரு அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த டெஸ்ட்நெட் V2 இது வந்து ஏன் ஆக ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்நெட் V2 அவைலபிள் யாரு ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 0.01 வந்துருச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த யாரு ஹேனை வச்சு நம்ம வந்து ஷாப் பண்ணலாம். ஷாப் பண்ணி இந்த ட்ரெஸ் வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது எல்லா வேலையும் பார்க்கலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபாஸ்ட்டில் கிளைம் பண்ணுங்கள், ஸ்வாப்பில் போயிட்டு ஆட்டமாக வாங்குங்க, லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ணுங்கள். கிடைக்கிற அந்த ரைஸ் டோக்கனை கொண்டாந்து கவர்னன்ஸில் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணால் உங்களுக்கு டெஸ்ட்நெட் V2 டோக்கன் கிடைக்கும். அதாவது யாரு ஹென் மேக்ஸிமம் டெய்லி ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணி டெய்லி இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இடையில கொஞ்சம் தடுமாறினதுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோ திருத்திக் கொள்வேன் என்று உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இந்த வீடியோவை முடித்து அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் தெல்லுக்குத்துட்டு ஓனர். நன்றி.